Hi students, welcome to KC Botany. நம்ம இந்த தடவை 11th physics டாப் மோஸ்டா இருக்கக்கூடிய 5 marks, 2 marks and 3 mark questions பார்க்க போறோம். both Tamil medium and English medium. So already நம்ம இத வந்து வீடியோவா அப்டேட் பண்ணியிருக்கோம். So ரீகால்காக தான் இந்த questions. So இதோட PDF நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல தரேன். நிறைய பேர் வந்து PDF வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. இதோட PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். So டவுன்லோட் பண்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. So இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 marks. சாப்டர் 1ல இருக்கக்கூடியது. ஸோ பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ண முடியாத ஸ்டூடெண்ட்ஸு வீடியோவை பார்த்து நோட் பண்ணி வச்சுங்க. இது சாப்டர் 2ல் இருக்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் 3ல் இருக்கக்கூடிய கொஷின்ஸு. ஸோ மினிமம் இந்த கொஷின்ஸ் எல்லாமே கட்டாயமாக படிச்சுங்க. இது சாப்டர் 4ல் இருக்கிறது. ஸோ ஒரு 5 யூனிட் நல்லா படிச்சுட்டாலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்லேருந்தும் ஒரு 5 மார்க்ஸ் வரும். இது வந்து சாப்டர் 5. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து 5 யூனிட் படித்தாலுமே 5 மார்க்ஸ் உங்களால் அட்டன் பண்ண முடியும். இது சாப்டர் 6. ஸோ அதனால் மினிமம் ஒரு 7ஆவது படிச்சுங்க. படிக்க முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மினிமம் 5 அல்லது 4ஆவது படிங்க. ஸோ இது வந்து யூனிட் 7ல் இருக்கக்கூடிய 5 மார்க் கொஸ்டின்ஸு. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து இது வந்து யூனிட் 8ல் இருக்கிறது. 4-in-1 பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் கம்பேரிசன் வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ இயர் கொஸ்டின்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். இது யூனிட் 9ல் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸு. ஸோ நமக்கு வந்து 2 மார்க் அண்ட் 3 மார்க் கொஷின்ஸ்லாம் ஏகப்பட்ட கொஷின்ஸ் இருக்குது. அண்ட் 5 மார்க்ஸ் எல்லாமே ஏகப்பட்டது இருக்குது. ஸோ மினிமம் இந்த கொஷின்ஸ் எல்லாமே படித்து வச்சுங்க. மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணலாம் எதிர்பார்க்கலாம். இது யூனிட் 10ல் இருக்கக்கூடிய கொஷின்ஸு. ஸோ ஃபைனலாக இது வந்து யூனிட் 11ல் இருக்கக்கூடிய கொஷின்ஸ். சரிங்களா? இது எல்லாமே நோட் பண்ணி வச்சிங்களா? அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் வேணால் பிடிஎஃப் தரேன். இது வந்து யூனிட் 2ல் இருக்கக்கூடிய யூனிட் 1ல் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸு. ஸோ இது யூனிட் 2ல் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு யூனிட் 3 அதை வந்து நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ அடுத்த வீடியோவில் புக் பேக்கில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுவோம். இது வந்து யூனிட் 4. ஸோ இது வந்து யூனிட் 5. யூனிட் 6ல் இருக்கக்கூடிய கொஷின்ஸு. யூனிட் 7ல் இருக்கக்கூடிய கொஷின்ஸு. ஸோ யூனிட் 8. மோஸ்ட்லி 2 மார்க்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறையா தான் இருக்கும். நிறையா படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நமக்கு ஏகப்பட்ட 2 மார்க்ஸ் இருக்குது. இது யூனிட் 9ல் இருக்கக்கூடிய கொஷின்ஸு. அண்ட் யூனிட் 10ல் இருக்கக்கூடிய கொஷின்ஸு. ஆல்ரெடி ஒரு சில மெட்டீரியல் எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அது வந்து பாருங்கள். இருக்கக்கூடிய 2 நாளில் மினிமம் லெவல் மெட்டீரியல் கூட பாருங்கள். ஜஸ்ட்டு பாஸ் பண்ணான்னு எனக்கு போதுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அதையாவது பார்த்து வச்சுங்க. ஸோ ஃபைனலாக இது வந்து 3 மார்க்ஸ். யூனிட் 1ல் இருக்கக்கூடிய 3 மார்க்ஸு. ஸோ யூனிட் 2ல் இருக்கக்கூடிய 3 மார்க்ஸு. யூனிட் 3ல் இருக்கக்கூடியது. யூனிட் 4ல் இருக்கக்கூடிய 3 மார்க்ஸு. யூனிட் 5. யூனிட் 6 and 7. இது வந்து யூனிட் 8ல் இருக்கக்கூடியது 8 and 9. இது யூனிட் 10. யூனிட் 11. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். இதோட பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. இந்த வீடியோ எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணிங்க. தேங்க்யூ ஆல்.